பொதுவாக தேர்வு இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். 8ஆம் வகுப்பு அரசியலமைப்பு. ஸோ இதுக்கு 120 வினாக்கள் பார்க்க போகிறோம். 120 ரொம்ப முக்கியமான வினாக்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வினாக்கள்னால் கூட்டுற மாதிரி கொடுத்துருப்பேன். கூட்டுறதுனால வினாக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இது 300 வினாக்கள் கிட்டே இருக்கும். ஸோ அதை மொத்தமாக குறைச்சி கம்மி பண்ணி இந்த மாதிரி கூட்டுறாக கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா படித்ததுக்கப்புறம் இந்த டாபிக் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். பாருங்கள், 1692வது வினா, கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல் வினாக்கா அனைத்து கூற்றுகளும் சரி. மாநில அரசின் தலைவர் பார்த்திங்கன்னா ஆளுநர் தான். மாநில அரசின் தலைவர் கேட்டாங்கன்னா ஆளுநர். அரசாங்கத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சர். இதே மாதிரி மத்திய அரசின் தலைவர் கேட்டாங்கன்னா இங்கே குடியரசுத் தலைவர் வருவார். அதே மத்திய அரசாங்கத்தின் தலைவர் கேட்டாங்கன்னா பிரதமர் வருவார். ஸோ இது மட்டும் மாறும். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள், மாநில ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறார். மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறார் என்பது சரி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுக்கு அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்கள், 1693வது வினா, கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கூற்று மட்டும் தவறாக இருக்குது. அது எந்த கூற்றுன்னு கண்டுபிடிங்க. தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மாநில அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார் என்பது தவறு. குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவை, ஸோ அதோட மத்திய அமைச்சரவை ஆலோசனைப்படி தான் செயல்படுவார். மாநில அமைச்சரவை ஆலோசனைப்படி செயல்பட மாட்டார். ஒன்று மட்டும் தவறு. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூற்றாக படிச்சுங்க. இந்த கூற்றை தான் நமக்கு எக்ஸாமில் இப்போலாம் நிறையா கேட்குறாங்க வினாக்கள். அதனால் கூற்றாக படிக்கிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ எல்லாருக்குமே தெரியுமே மேக்ஸிமம். ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து டி பாருங்கள், மாநில நிர்வாகத்தின் தலைவர். மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர். ஸோ ஆப்ஷன் சி மட்டும் தவறு. அடுத்த வினா பாருங்கள், 1694வது வினா, கூற்றுகளை ஆராய்க. இதுலேயும் ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஆளுநரை மாநில அரசால் பதவி நீக்கம் செய்ய இயலும் இருக்குது. தவறு. ஆளுநரை மாநில அரசால் பதவி நீக்கம் செய்ய இயலாது. ஸோ பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் மாநிலத்தில் ஆளுநருக்கு. ஆளுநரை ஸோ எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது. இவருக்கு ஏதாவது கோர்ட்டில் கூட நம்மளால் கேஸ் கூட இது பண்ண முடியாது. ஸோ ஆளுநருக்கு பார்த்திங்கன்னா பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மாநில அரசுக்கும் இவருக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே கிடையாது. மத்திய அரசால் தான் இவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அது யாருன்னு தெரியும், குடியரசுத் தலைவர் நினச்சா மட்டும் குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். மாநில அரசால் பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஏ, மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் அனைத்தும் ஆளுநரிடம் உள்ளது. மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா ஆளுநரிடம் உள்ளது. அடுத்து சி பாருங்கள், தனது சொந்த மாநிலத்தில் ஒருவர் ஆளுநர் பதவி வகிக்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா மரபு. சொந்த மாநிலத்தை பார்த்திங்கன்னா ஆளுநர் பதவி வகிக்க முடியாது என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், மாநில ஆளுநரின் பதவிக்காலம் முடியும் முன்பே பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் நினச்சா மட்டும்தான் மாநில ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அடுத்து என்ன பாருங்கள், 1695 கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுலையும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கூற்று தவறாக இருக்குது. அது எந்த கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர் பரிந்துரையின்படி மாநில அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர் இருக்குது. ஸோ குடியரசுத் தலைவர் பரிந்துரையின்படி வராது, முதலமைச்சர் பரிந்துரையின்படி தான் மாநில அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். குடியரசுத் தலைவர் இங்கே வரமாட்டார். இது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் தவறு. முதல் பாயிண்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர் என்பது சரி. ஆளுநருக்கான குறைந்தபட்ச வயது 35. சரி. அதே மாதிரி குடியரசுத் தலைவர், இங்கே ஆளுநருக்கு எப்படி பவர் இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்தியில் குடியரசுத் தலைவர், அவருக்கும் குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா 35. அடுத்த டி பாருங்கள், மாநில அரசின் அனைத்து நிர்வாக செயல்முறைகளும் ஆளுநர் பெயரால் மேற்கொள்ளப்படும் என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், 1797 ஆளுநர் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தும் பிரிவு எது? மாநில அவசர நிலை. ஸோ இது பிரிவு எதுன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 356. அதே மாதிரி 352 பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலை. ஆப்ஷன் சி பாருங்கள், 360. இது பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடி நிலை. இது வரைக்கும் நிதி நெருக்கடி நிலை ஏற்படுத்தவே இல்லை. குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தும் பிரிவு 356. அடுத்து என்ன பாருங்கள், மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் யாருக்கு அதிகாரம் உண்டு? மாநில சட்டமன்றத்தை கூட்டவும்
ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆளுநர். ஸோ ஆளுநருக்கு தான் அதிகாரம் உண்டு. அடுத்து என்ன பாருங்கள், மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் வேந்தர். ஆன்சர் ஆப்ஷன் டி ஆளுநர். அடுத்து என்ன பாருங்கள், 1300 வினா கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆளுநர் சட்டமேலவையில் 1/3 உறுப்பினர்களை நியமிக்கலாம் என்பது தவறு. 1/6 உறுப்பினர்கள் தான் ஆளுநர் நியமிப்பார். அதுவும் சட்டமேலவைக்கு கீழவை கிடையாது, சட்டமேலவை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டமேலவை நீக்கப்பட்டாச்சு. எம்ஜிஆர் காலத்தில் நீக்கிட்டாங்க. ஸோ ஆளுநர் சட்டமேலவைக்கு நியமனம் செய்யும் நியமன உறுப்பினர்கள் 1/6. அடுத்து பி பாருங்கள், மாநிலத்தின் பெயரளவு தலைவர் நிர்வாகத் தலைவர் ஆளுநர். ஸோ உண்மையான தலைவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சர், பெயரளவிலான நிர்வாகத் தலைவர் ஆளுநர். அடுத்து சி பாருங்கள், மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதி ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பது சரி. மாநில அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையை ஆளுநர் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதும் சரி. நிதிநிலை அறிக்கை ஸோ இது பார்த்திங்கன்னா ஆளுநர் ஒப்புதல் பெற்ற பின்பு தான் சமர்ப்பிக்கப்படும் சட்டமன்றத்தில். அடுத்து என்ன பாருங்கள், 1301 கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான வினா. ஆப்ஷன் பி தான் தவறான கூற்று. ஆளுநர் அரசாங்க செயல்பாடுகளை முதலமைச்சரிடம் பெறுகிறார் என்பது தவறு. ஆளுநர் அரசாங்க செயல்பாடுகளை முதலமைச்சரிடம் பெறுவதில்லை, அமைச்சரவை. ஸோ முதலமைச்சர் தலைமையிலான அந்த அமைச்சரவை மொத்த அமைச்சர்களிடம் தான் பெறுவார், முதலமைச்சரிடமிருந்து பெறுவதில்லை. ஒன்று மட்டும் தவறு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மாநிலத்தில் மத்திய அரசின் முகவராக செயல்படுவோர் ஆளுநர் என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர் என்பது சரி. அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், 1302 யாருடைய ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆளுநர். ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னு தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். இதே பண மசோதாவை தீர்மானத்தில் இறுதி முடிவு யாருன்னு கேட்டால் அது சபாநாயகர் முடிவு. ஒப்புதல் கேட்டாங்கன்னா ஆளுநர். ஸோ அந்த பையன் நல்லா பார்த்துங்க. அடுத்து என்ன பாருங்கள், 1303 கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வினா. இந்த மாதிரி தான் கேட்பாங்க எக்ஸாமில். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது சட்டமன்றம் பதவி விலகுதலை குறிக்கும் இருக்குது. சட்டமன்றம் வராது, அமைச்சரவை. முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது அமைச்சரவை பதவி விலகுதலை குறிக்கும். ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தவறு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், முதலமைச்சரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் சரி. முதலமைச்சர் பெரும்பான்மை உள்ளவரை பதவி வகிக்கலாம் என்பது சரி. முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது சரி. முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். அடுத்த என்ன பாருங்கள், 1304 முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6 மாதம். அடுத்த வினா 1305 கூற்றுகளை ஆராய்க. ஸோ எதுலாம் சரியான கூற்றுன்னு பாருங்கள். இதில் சில பார்த்தீங்கன்னா ஏபிடி சரியான கூற்று, சி பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. மாநில அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் ஆளுநர் இருக்குது. ஸோ ஆளுநர் முக்கிய பங்கு கிடையாது, முதலமைச்சர் தான் முக்கிய பங்கு வகிப்பார். ஸோ அவர் தலைமையிலான அமைச்சரவை முதலமைச்சர் தான் முக்கியமான பங்கு வகிப்பார். நியமனம் செய்வது பார்த்திங்கன்னா ஆளுநர், நியமனம் தான் ஆளுநர் செய்வார், முக்கிய பங்குலாம் வகிக்க மாட்டார் இதில் ஆளுநர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மாநிலத்தின் உண்மையான தலைமை நிர்வாகி முதலமைச்சர். கொள்கை முடிவுகளில் முதலமைச்சர் முடிவு இறுதியானதாக இருக்கும் என்பது சரி. அடுத்த டி பாருங்கள், முதலமைச்சர் ஆலோசனை பேரில் அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். ஸோ முதலமைச்சரோட ஆலோசனை பேரில் தான் அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். அடுத்து என்ன பாருங்கள், 1306 சட்டமன்றம் கூட்டம் அதாவது இரு அவைகள் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிப்பவர் யார்? ஸோ அவசர சட்டம் என்றாலே ஆளுநர் தான். இந்த விதி பார்த்தீங்கன்னா 213வது விதி. இந்த விதியின்படி தான் ஆளுநர் பார்த்தீங்கன்னா அவசர சட்டத்தை பிறப்பிப்பார். அடுத்த வினா பாருங்கள், 1307வது வினா கூற்றுகளை ஆராய்க. எதெல்லாம் சரியான கூற்று, எது தவறான கூற்றுன்னு பாருங்கள்.
தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சட்ட மேலவை உறுப்பினர்கள் தேர்தல் முறை. சட்ட மேலவை உறுப்பினர் தேர்தல் முறை வந்து நேரடி தேர்தல் இருக்குது. சட்ட மேலவை உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கவே மாட்டோம். நேரடி தேர்தல்னால் நம்ம மக்கள் நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. சட்ட மேலவை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அது இருந்தப்போ பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் தான். ஆளுநர் கொஞ்சம் தேர்ந்தெடுப்பார், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுப்பாங்க, உள்ளாட்சி உறுப்பினர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்க தான் நேரடி தேர்தல். இது பார்த்திங்கன்னா தவறான கூற்று. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சட்டமன்றத்தில் உள்ள அவைகள் மேலவை கிழவை என்பது சரி. சட்ட மேலவை குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 40 என்பது சரி. சட்ட மேலவை பார்த்தா நிலையானது என்பதும் சரி. அடுத்த என்ன பாருங்கள், 1308 ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் எத்தனை? ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் சரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6 மாநிலங்கள். அடுத்த வினா, சட்ட மேலவை அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் எத்தனை பங்கு மிகாமல் இருக்க வேண்டும்? சட்ட மேலவை உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் எத்தனை பங்கு மிகாமல் இருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3இல் 1 பங்கு. 3இல் 1 பங்கு தான் இருக்கணும் சட்ட மேலவை உறுப்பினர் எண்ணிக்கை. அடுத்து என்ன பாருங்கள், சட்ட மேலவைக்கான உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3இல் 1 பங்கு. அடுத்த வினா, கூற்றுகளை ஆராய்க. இதெல்லாம் சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர் மக்கள் இருக்குது. முன்னாடியே பார்த்தோம், மறைமுக தேர்தல், மக்கள் வரமாட்டாங்க. இது தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டு என்பது சரி. சட்டமன்ற மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30 என்பது சரி. இதே மாநிலங்களவை அங்கேயும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது 30. ஸோ அதே மாதிரி இங்கேயும் சட்ட மேலவை உறுப்பினர் குறைந்தபட்ச வயது 30. அடுத்த டி பாருங்கள், சட்ட மேலவை மொத்த உறுப்பினர்களில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது 3இல் 1 பங்கு ஓய்வு பெறுவார் என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஸோ எது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப இதுவும் முக்கியமானதான், பார்த்தோன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் ஒரே தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தவறான கூற்று. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் 235 இருக்குது. இது வந்து தவறான கூற்று. 234 தான் 234 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 235. ஸோ எப்படி 235னா ஆளுநர் வந்து ஒருத்தன் நியமனம் செய்வார். ஸோ 234 தொகுதிகள் ப்ளஸ் ஆளுநர் நியமனம் சேர்த்து தான் 235 வரும். 235 தொகுதிகள் கிடையாது. அடுத்து டி பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்டமன்ற பேரவையில் உள்ள நியமன உறுப்பினர்கள் ஒருவர் என்பது சரி. அதுவும் ஆங்கிலோ இந்தியன். அடுத்து என்ன பாருங்கள், சட்ட மேலவைக்கான உறுப்பினர்களில் எத்தனை பங்கு பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? பட்டதாரிகளால். ஆன்சர் ஆப்ஷன் டி 12இல் 1 பங்கு. அடுத்த வினா, 1314 கூற்றுகளை ஆராய்க. எது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஸோ இந்த கூற்று பார்த்தீங்கன்னா குழப்பமான கூற்றாக இருக்கும். ஆப்ஷன் பி வந்து தவறான கூற்று. சட்டப்பேரவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை தான் 60 வரும். இதுவே சட்ட மேலவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை தான் 40 வரும். ஸோ இது மட்டும் தவறு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 60 தான் வரும். சட்டப்பேரவை கேட்டால் 60, சட்ட மேலவைக்கு தான் 40 வரும். நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், சட்டமன்ற பேரவை உறுப்பினருக்கான குறைந்தபட்ச வயது 25 என்பது சரி. அதே மாதிரி குறைந்தபட்ச உறுப்பினர்கள் 60 வரும். அதிகபட்ச உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா 500 வரும். பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். ஸோ மேலவைக்கும் கீழவைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அடுத்த வினா, 1315 கூற்றுகளை ஆராய்க. ஸோ எது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சட்டமன்ற சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர்கள் மக்களவை உறுப்பினர்னு இருக்குது. மக்களவை உறுப்பினர்கள் இங்கே வரவே மாட்டாங்க. சட்டமன்ற சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுப்பாங்க. இது ஒன்று தவறான கூற்று. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், சட்டமன்ற பேரவையின் கூட்டங்களுக்கு தலைமையேற்பவர் சபாநாயகர் என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், சபாநாயகர் இல்லாத நேரங்களில் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்பவர் துணை சபாநாயகர் என்பதும் சரி. அடுத்து டி பாருங்கள், சட்டமன்றம் ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை கூடும் என்பதும் சரி.
அடுத்த வினா, சட்ட மேலவைக்கான உறுப்பினர்களில் எத்தனை பங்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1/3 பங்கு. ஸோ எதெல்லாம் 1/3 பங்கு வரும்னா உள்ளாட்சி அமைப்பு, சட்டப்பேரவை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1/3 பங்கு வரும். அதே மாதிரி ஆளுநர் பார்த்தீங்கன்னா 6 பங்கு, பட்டதாரி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 12 பங்கு. ஸோ எல்லாம் நல்லா பார்த்துங்க. அடுத்த வினா, தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சி எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும்? தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சி எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அடுத்த வினா, 1318 கூற்றுகளை ஆராய்க. எது சரியான கூற்று, தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தவறான கூற்று. இதில் ஒன்று, சட்டமன்ற நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறுகின்றன என்பது தவறு. ஸோ நியமன உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளுநர் நியமிப்பார், மேலே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா நேரடி தேர்தலில் இருக்கவங்க மட்டும் தான் பங்கு பெறுவாங்க. நியமன உறுப்பினர் பார்த்தீங்கன்னா பங்கு பெற மாட்டார்கள். ஒரு கூற்று வந்து தவறான கூற்று. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், அமைச்சரவை நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் நீக்கம் செய்யலாம், சரி. மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துவது மாநில சட்டமன்றம் என்பது சரி. மாநிலத்தில் நிதி மசோதா சட்டப்பேரவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் என்பதும் சரி. அடுத்து என்ன பாருங்கள், 1319 சட்ட மேலவைக்கான உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கிறார்? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சி வரும். 1/6 பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் நியமிப்பார். இதே 1/3 பங்கு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிப்பாங்க. 12 பங்கு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள். அடுத்த வினா, 1320 வினா, கூற்றுகளை ஆராய்க. எது சரியான கூற்று, தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியான கூற்று தான். மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றம் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ளது. தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்ற கிளை உள்ள இடம் பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ இந்த உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் பொதுவாக விளங்குகிறது என்பதும் சரி. அடுத்த வினா, 1321 உயர்நீதிமன்றம் நீதிபதியாக தகுதிகளில் பொருந்தாத ஒன்று எது? உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதிகளில் பொருந்தாத ஒன்று எது? ஆப்ஷன் சி தான் பொருந்தாது. 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 5 ஆண்டு அனுபவம் இருக்குது, 10 ஆண்டு அனுபவம் வேணும். ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா பொருந்தாது. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், இந்தியாவில் 10 ஆண்டு காலம் நீதித்துறை அலுவலராக பணியாற்றியிருக்க வேண்டும். அடுத்து என்ன பாருங்கள், 1322 அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களுக்காக உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் நீதி பேராணைகள் எத்தனை? சரியான பார்த்தீங்கன்னா 5 நீதி பேராணை. அடுத்து என்ன பாருங்கள், மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் ஆன்சர் முதலமைச்சர். இதுக்கு ஆன்சர் முதலமைச்சர். அது என்ன பாருங்கள், மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் பெற்றவர். இதை முன்னாடி பார்த்தோம்னா ஆன்சர் ஆளுநர் வருவார். சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் மற்றும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். இது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினாக வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார்? உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான். இல்லை, பங்கு பெற மாட்டார். ஆளுநருக்கு பங்கு உண்டு. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பங்கு உண்டு. குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வதே குடியரசுத் தலைவர் தான். ஸோ முதலமைச்சர் மட்டும் இதில் பங்கு பெற மாட்டார். அடுத்த வினா பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடு. சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவர்கள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர்? சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்ட யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 வரும், 3 வரும், 4 வரும். துணை குடியரசுத் தலைவர் மட்டும் வரமாட்டார். ஸோ இவரை யார் தேர்ந்தெடுப்பார்னா மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க துணை குடியரசுத் தலைவரை. ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறுவார்கள். அடுத்து என்ன பாருங்கள், சரியா தவறா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி என்பது சரி. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆளுநர் சட்டமன்றத்திற்கு 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கிறார் என்பது தவறு. 2 பேர் கிடையாது, ஒருத்தர் தான். அடுத்து பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை என்பது சரி. பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். அடுத்து பாருங்கள், குடிமக்களும் குடியுரிமையும். இந்த டாப்பிக்கில் இருக்க வினாக்கள் பார்ப்போம். 1328 வினா, கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுலேயும் பாருங்கள், ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள்.
தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் கிரேக்க வார்த்தைன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சிவிஸ் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா குடியிருப்பாளர். குடியுரிமையின் வகைகள் பார்த்தீங்கன்னா 2 வகைகள், ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை. இந்திய குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா 1955 இயற்றப்பட்டது என்பது சரி. அடுத்து பாருங்கள் 1329 வினா. 1955 இந்திய குடியுரிமை சட்டம் மூலம் குடியுரிமை பெறும் வழிகள் எத்தனை? சொன்ன பார்த்தீங்கன்னா 5 வழிமுறைகள் இருக்கும். அடுத்து 1330 வினா. கூற்றுகளை ஆராய்க. எது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு இரட்டை குடியுரிமை வழங்குகிறதுன்னு இருக்குது. இரட்டை குடியுரிமை கிடையாது, ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. முதல் கூற்று பாருங்கள். குடியுரிமை இழப்பு பற்றி குறிப்பிடும் பகுதி 2வது பகுதி. இழப்பு பற்றி குறிப்பிடும் விதி 5:11 என்பது சரி. அடுத்து பாருங்கள். எத்தனை வழிகளில் ஒருவர் இந்திய குடியுரிமை இழக்க நேரிடும்னா 3 வழிகள். தாமாக முன் வந்து இழக்க நேரிடும், அல்லது வேற்று நாட்டுக்கு குடியுரிமை பெறும்போது இழக்க நேரிடும், அல்லது தவறான மோசடி. ஸோ அந்த 3 வழிகளில் தான் இழக்க நேரிடும். அடுத்த வினா 1331. கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுலேயும் எது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்திய நாட்டின் 2வது குடிமகன் பிரதமன் இருக்குது. 2வது குடிமகன் துணை குடியரசுத் தலைவர். இது பார்த்திங்கன்னா தவறானது. ஃபஸ்ட்டு பாருங்கள். அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து நாடுகளில் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது என்பது சரி. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து இரட்டை குடியுரிமை. அடுத்து 2வது கூற்று பாருங்கள். இந்திய நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் என்பது சரி. அடுத்து டி பாருங்கள். என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் என்பது சரி. அடுத்த வினா கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். 1332வது வினா. தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் இந்தியாவில் காலவரையறையின்றி பணி செய்ய பெறும் அட்டை PIO என்பது தவறு. இது பார்த்திங்கன்னா OCI அட்டை. அதாவது இந்திய பூர்வீக குடியினர் பார்த்திங்கன்னா PIOவில் வருவாங்க. வெளிநாடு வாழ் இந்திய பூர்வீக குடியினர் பார்த்திங்கன்னா OCIயில் வருவாங்க. ஸோ இது லாஸ்ட் ஒன் தவறான கூற்று. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். PIO என்பதன் விரிவாக்கம் பெர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், அதாவது இந்திய பூர்வீக குடியினர் என்பது சரி. அடுத்து பி பாருங்கள். PIO முறை OCI முறையுடன் இணைக்கப்பட்ட நாள் 2015 ஜனவரி 9 என்பது சரி. அடுத்து சி பாருங்கள். வெளிநாடு வாழ் இந்திய தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 9 என்பது சரி. இந்த ஜனவரி 9 பார்த்திங்கன்னா காந்தியடிகள் இந்தியா தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்த நாள் ஜனவரி 9. டி மட்டும் தவறு. அடுத்த வினா பாருங்கள். அடுத்த வினா சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இது பாருங்கள். கீழ்கண்டவர்களில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? கீழ்கண்டவர்களில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? சில தவறானது பார்த்தீங்கன்னா சொத்துரிமை மூலம் பெறலாம், சொத்துரிமை மூலம் பெற முடியாது. பிறப்பின் மூலம் பெற முடியும், வம்சாவளி மூலம் பெற முடியும், இயல்பு குடியுரிமை மூலம் பெற முடியும். அடுத்த வினா. அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? ஸோ பகுதி 2 பிரிவு பார்த்தீங்கன்னா 5:11. அடுத்த வினா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினில் வரும். இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு நாட்டின் டேஷ் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் ஆவார். இது பார்த்தீங்கன்னா குடிமக்கள் வரும். ஒரு நாட்டின் குடிமகன் வரும். அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் ஆவார். அடுத்து செகண்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஷ் குடியுரிமை மட்டும் வழங்குகிறது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ஒற்றை குடியுரிமை. அடுத்து 3வது பாருங்கள். இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் வெளிநாடு வாழ் இந்தியர் என அழைக்கப்படுகிறார். வெளிநாடு வாழ் இந்தியர் வரும் 3க்கு. அடுத்து 4 பாருங்கள். மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் சலுகைகளையும் இயற்கையாக. அடுத்து பாருங்கள். 1337வது வினா. சரியான கூட்டை தந்தது. ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் வரும்னு பாருங்கள். 2 தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ அந்த ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமை பெறும்போது பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரும். அல்லது மோசடி வழிகளில் குடியுரிமை பெற்றார் என அரசு கருதும் போது முடிவுக்கு வரும். ஸோ இன்னொன்று 3 வழிகளில் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரும்னு பார்த்தோம். இது ஒன்று, இன்னொன்று 2. 3வது பார்த்திங்கன்னா தாமாக முன் வந்து குடியுரிமையை இழப்பீடு செய்யலாம்.
மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தவறு. பதிவு செய்ததன் மூலம் முடிவுக்கு வரும் என்பது தவறு. போரின் போது இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது வெளிநாட்டவரிடம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தவறு. அடுத்த வினா பாருங்கள், கூற்று காரணம். கூற்று பாருங்கள், 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர். கூற்று சரி. காரணம் பாருங்கள், 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாயினர் என்பதும் சரி. ஸோ 1955 இந்திய குடியுரிமை சட்டம் பார்த்தோம். கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து என்ன பாருங்கள், சரியா தவறா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது என்பது தவறு. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை வரும், ஒற்றை குடியுரிமை வராது. அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்கள், வெளிநாட்டு குடியுரிமையை பெற்று குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவருக்கு வாக்குரிமை உண்டு என்பது தவறு. வாக்குரிமை கிடையாது. அடுத்து 3 பாருங்கள், அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது என்பது சரி. அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது. அடுத்து இது 4வது வினா. இது நாட்டுரிமை மாற்ற இயலும் ஆனால் குடியுரிமை மாற்ற இயலாது என்பது தவறு. நாட்டுரிமையை பார்த்திங்கன்னா மாற்ற இயலாதுன்னு வரும். குடியுரிமை வேணால் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்த டாபிக் பாருங்கள், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். 1340வது வினா, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்றவர் யார்? சரணடைய பார்த்திங்கன்னா நேரு. அடுத்தனா, இந்தியா கீழ்கண்ட எந்த சமயத்தின் பிறப்பிடம் அல்ல? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும், கிறிஸ்தவம். இந்து, சமணம், புத்தம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்து மதம், அடுத்து சமணம், அடுத்து புத்த மதம் இந்தியாவில் தோன்றியிருக்கும். அடுத்தனா, தவறான கூற்றை கண்டறி. சில இது தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு சமயம் இருக்குது. சமய சார்பின்மை வரும், சமயம் வராது, சமய சார்பின்மை. ஃபஸ்ட்டு பாருங்கள், சமய சார்பின்மை என்ற சொல் செக்குலம் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சரி. செக்குலம் என்பதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு என்பது சரி. செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஆங்கில பத்திரிகையாளர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்பது சரி. அடுத்தவனா, கூற்றுகளை ஆராய்க. இது சரி, இது தவறான கூற்றுன்னு பாருங்கள். சில பார்த்திங்கன்னா அனைத்து கூற்றுகளும் சரி. ஆத்திகம் என்பது கடவுள் மீது நம்பிக்கையிட்டு இருத்தல் என்பது சரி. எந்த ஒரு சமயத்தை பின்பற்ற அரசு அனுமதி அளிப்பது சுதந்திர கோட்பாடு என்பது சரி. அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவற்றிற்கும் மேலாக முன்னுரிமை அளிக்காமல் இருப்பது சமத்துவ கோட்பாடு என்பது சரி. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலையுடன் இருப்பது நடுநிலை கோட்பாடு என்பது சரி. அடுத்த என்ன பாருங்கள், சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இக்பால். அடுத்த வினா, அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது என கிமு 3ஆம் நூற்றாண்டில் கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அசோகர். அடுத்த வினா, அசோகர் எந்த கல்வெட்டில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்? சேர்ந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 12வது பாறை கல்வெட்டு. அடுத்த வினா, மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றியவர் யார்? ஸோ ஆன்சர் கேட்டுருவாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அக்பர். ஸோ ஒரு பின்பற்றிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா தீன் இலாகி, அது தெய்வீக நம்பிக்கையை பின்பற்றியிருப்பார். மத சகிப்புத்தன்மை. அது என்ன பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. சரி, சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஃபஸ்ட்டே பாருங்கள், முகலாய பேரரசர் அக்பரின் மத சகிப்புத்தன்மையை எடுத்துக்காட்டுவது தீன் இலாகி. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். தீன் இலாகி பார்த்திங்கன்னா மத சகிப்புத்தன்மை அக்பரோடது. சொல்லிக்கோள். ஸோ ரெண்டுமே. அடுத்து பி பாருங்கள், முகவுரையில் உள்ள சமய சார்பற்ற சொல் 1950 அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சரிதான். 1950 பார்த்திங்கன்னா அது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது 42வது சட்டத்திருத்தம். 42வது சட்டத்திருத்தம் 1976 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து சி பாருங்கள், சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976, 42வது சட்டத்திருத்தம் என்பது சரி. அடுத்த வினா, கஜிரா கோவிலில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவிலின் சிறப்பு அம்சங்களில் மாறுபட்டது எது? சில மாறுபட்டது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இந்து பாணியிலான குவிமாடம் வராது, இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் வரும். இந்து பாணியிலான கோபுரம் வரும், சமண விதானம், புத்த ஸ்தூபி வரும். அடுத்த வினா, 1350 கூற்றுகளை ஆராய்க. சரி, இதில் ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி,
பிரிவு 26 பார்த்திங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை வரும். ஸோ இது வராது, தவறானது இது. ஃபஸ்ட்டே பாருங்கள், பிரிவு 15 சமயம் பாகுபாடு. ஸோ பிரிவு 15 பாகுபாடு ஞாபகம் வச்சுங்க, பாகுபாடு தடை. பிரிவு 16 பார்த்திங்கன்னா பொது வேலைவாய்ப்பில் சம உரிமை. 25 சமயத்தை ஏற்க பின்பற்ற பரப்ப உரிமை. 26 பார்த்திங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை வரும். ஸோ இது தவறு. அடுத்து என்ன பாருங்கள், சமய சார்பின்மை என்பது என்ன? சமய சார்பின்மை என்பதுன்னு என்ன? ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா, எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் தான் சமய சார்பின்மை. இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடாகும். இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ. பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை. அடுத்து என்ன பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. 1976 42வது சட்ட திருத்தம். அடுத்து என்ன பாருங்கள், பின்வரும் நோட்டில் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிப்பது எது? ஸோ ரொம்ப ஈஸியான வினா இது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகவுரை. முகவுரையில் அந்த ஒரு லைன் வந்து நமக்கு எக்ஸாமில் நிறைய டைம் ரிப்பீட்டாக கேட்டிருப்பாங்க. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ அந்த லைனை ஆர்டராக கேட்பாங்க. சமய சார்பற்ற நாடாக விவரிப்பது முகவுரை. அடுத்த வினா, சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் அடிப்படை உரிமைகள். ஸோ இந்த 25 to 28 அடிப்படை உரிமைகள் இருக்கும் சமய சுதந்திர உரிமை. அடுத்து என்ன பாருங்கள், அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசின் உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமய போதனைகள். அடுத்துனா ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால் தான் அந்த நாடு சமய சார்பற்ற நாடாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கோடிட்டடங்கள் நிரப்புக. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. அடுத்து பாருங்கள், சமய சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, அது டேஸ் அளிக்கிறது. சரியான பார்த்தீங்கன்னா சம உரிமையை அளிக்கிறது. சம உரிமை வரும். 3 பாருங்கள், டேஸ் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கையற்று இருப்பது. நாத்திகம் என்பது கடவுள் மீது நம்பிக்கையற்று இருப்பது. அடுத்து 4 பாருங்கள், நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஊக்குவிப்பதாகும். தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஊக்குவிப்பது நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம். அடுத்து பாருங்கள், பிரிவு 15. ஸோ பிரிவு 15 பாகுபாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாட்டு காட்ட தடை செய்கிறது. ஆத்திகம் ஆத்திகம் பாருங்கள், ஆத்திகம்னா நம்பிக்கையற்று இருப்பது, கடவுள் மீது நம்பிக்கையற்று இருப்பது. குழந்தைகள் பார்த்திங்கன்னா வருங்கால குடிமக்கள். தீநிலைக்கு பார்த்திங்கன்னா தெய்வீக நம்பிக்கை, அக்பர் பின்பற்றிய தெய்வீக நம்பிக்கை. அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா 1950 குடியரசு நாடாக இருக்கும் இந்தியா. ஹோலியோக்கு பார்த்திங்கன்னா செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஆங்கில பத்திரிகையாளர் ராஜாராம் மோகன் ராய், சமூக சீர்திருத்தவாதி. அடுத்து பாருங்கள், சரியா தவறா? இந்தியா நாட்டிற்கான ஒரு சமயம் உள்ளது என்பது தவறு. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு, முகவரியில் கூறப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், செகண்டு, சமய சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது தவறு. லத்தீன் மொழி பார்த்தோம். அடுத்து 3 பாருங்கள், முகலாய பேரரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். சரி, தீநிலாகி கான்செப்ட் பின்பற்றியிருப்பார். சமண சமயம் சீனாவில் தோன்றிய தவறு. இந்தியாவில் தோன்றிய 2வது மதம். அடுத்து பாருங்கள், இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறை அறிவிக்கிறது. சரி. அடுத்தனா சரியான கூட்டை தேர்ந்தெடு. இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை விலை மதிப்பற்ற ஒன்று என்பது சரி. அடுத்து செகண்ட் பாருங்கள், சமய சார்பற்ற என்ற சொல்லான 1950 ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என்பதும் சரி. 1976 தான் பார்த்தோம். 1976 தான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அரசியலமைப்பு பிரிவு 26 குறிப்பிட்ட சமயத்திற்கு வரி செலுத்துவதற்கு ஊக்கம் அளிக்கிறது தவறு. எதுக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கம் அளிக்காத மாதிரி தான் வந்திருக்கும். இது தவறு. அடுத்து பாருங்கள், அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகில் உள்ள சிக்கந்தராவில் உள்ளது என்பது சரி. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம். கூற்று பாருங்கள், ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம் என்பது சரி. ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். காரணம் பாருங்கள், அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கும் உண்டு என்பது சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. அடுத்து என்ன பாருங்கள், 1363 கூற்று காரணம். கூற்று, இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும் என்பது சரி. இந்தியா பல்வேறு சமய மற்றும் பன்முக
கலாச்சாரம் கொண்ட நாடாகும் என்பதும் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து என்ன பாருங்கள், தவறான இணை தேர்க. சரி, இதில் எது தவறான இணைன்னு பாருங்கள். தவறான இணை பார்த்தீங்கன்னா தீநிலாய்க்கு வந்து ஒரு புத்தகம் இருக்குது. இது வந்து ஒரு தெய்வீக நம்பிக்கை. கஜுராகோ என்பது ஒரு இந்து கோவில். அசோகர் பாறை கல்வெட்டு. இக்பால் பார்த்தீங்கன்னா கவிஞர். ஒரு மனித உரிமையும் ஐக்கிய நாடுகள் சபையும். ஸோ இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் வினாக்கள் பார்ப்போம். 1365 வினா பாருங்கள். மக்களின் உரிமைகள் தொகுப்பு முதலில் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? மக்களின் உரிமைகள் தொகுப்பு முதலில் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? சரினுடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1628 இங்கிலாந்தில் தான் முதலில் வெளியிடப்பட்டது மக்களின் உரிமைகளின் தொகுப்பு. அடுத்து என்ன பாருங்கள், மக்களுக்குரிய புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசை சட்டத்திற்கு உட்படுத்திய முன்னோடி ஆவணம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாசாசனம் 1615. அடுத்த வினா, ஐக்கிய நாடுகள் சபை எப்போது உருவாக்கப்பட்டது? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் கேட்கப்படுனா ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது எப்போது? சரிநடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1945 அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. அடுத்து என்ன பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. இது எந்த கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 1946 டிசம்பர் 10 வெளியிடப்பட்டதுன்றது தவறு. 1948 டிசம்பர் 10 வெளியிடப்பட்டது. ஸோ அந்த டிசம்பர் 10 பார்த்தீங்கன்னா உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த சி மட்டும் தவறு. ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகளாவிய மனித உரிமைகள் ஆணையம் முதலில் எலினார் ரூஸ்வெல்ட் தலைமையில் நடத்தப்பட்டது என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொதுச்சபை 1948 அமைப்பால் 48 வெளியிடப்பட்டது என்பது சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரி. அடுத்து டியும் சரி, மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 என்பது சரி. 1948 டிசம்பர் 10 வெளியிடப்பட்டிருக்கும். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். அடுத்து என்ன பாருங்கள், மனித உரிமைகள் தினம் எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது? ஸோ இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா இதில் வெளியிட்டாங்க 1948 டிசம்பர் 10 வெளியிட்டாங்க. அது வெளியிட்டதுக்கப்புறம் எந்த தினம் மனித உரிமைகள் தினம் எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1950 டிசம்பர் 10 கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்த வினா 1370 கூற்றுகளை ஆராய்க. எது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஸோ புக்கை வந்துட்டு நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஈஸி ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தவறான கூற்று. மனித உரிமை பிரகடனத்தில் 15 சட்டப்பிரிவுகள் உள்ளன என்பது தவறு. 30 சட்டப்பிரிவுகள் உள்ளது. ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா 185 நாடுகளுக்கு மேல் தங்களது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளனர் என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், மனித உரிமைகளை மேம்படுத்த ஒரு ஆணையத்தை அமைக்கும் அதிகாரம் பெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு பார்த்திங்கன்னா பொருளாதார மற்றும் சமூக சபை என்பது சரி. அடுத்த வினா, கூற்றுகளை ஆராய்க. இதில் எது சரி தவறுன்னு பாருங்கள். இல்லை தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12 அக்டோபர் 10 இருக்குது, 12 வரும். 1993 அக்டோபர் 12 வரும், 10 வராது. அடுத்து பி பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் புதுடில்லி என்பது சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்பது சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சாராத, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சட்டப்பூர்வமான அமைப்பு, அதே டைம் அரசியலமைப்பு சாராத அமைப்பு. எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சட்டப்பூர்வமானது அரசியலமைப்பு சாராத அமைப்பு. அடுத்து டி பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து என்ன பாருங்கள், 1372 கூற்றுகளை ஆராய்க. எது சரி தவறுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு நியமிக்கப்படும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் நியமிக்கப்படுவாங்க, 3 பேர் கிடையாது. அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்பது சரி. உச்சநீதிமன்றமும் ஒருத்தர் தான், உயர்நீதிமன்றமும் ஒருத்தர் தான் வரும், 3 வராது. இது ஒன்று தவறுது. ஃபஸ்ட்டே பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டு அல்லது 70 வயது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, 5 ஆண்டு அல்லது 70 வயது. அடுத்து பி பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. சியும் கரெக்டு தான் பார்த்தோம். உறுப்பினர் பார்த்திங்கன்னா
உச்சநீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒருத்தர். அதே மாதிரி உயர்நீதிமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை ஒருத்தர் தான். அடுத்த வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நேரிணை உறுப்பினர்கள் கீழ்கண்ட எதிலிருந்து நியமிக்கப்படுவதில்லை? இதில் இருக்கிற நேரிணை உறுப்பினர்கள் கீழ்கண்ட எதிலிருந்து நியமிக்கப்படுவதில்லை? சரியான பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மாநில உரிமைகள் ஆணையத்திலிருந்து நியமிக்கப்படுவதில்லை. சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம், பட்டியல் சமூகத்திற்கான தேசிய ஆணையம், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்திலிருந்து நியமிக்கப்படுகிறார்கள் நேரிணை உறுப்பினர்கள். அடுத்த வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பிரிவுகள் எத்தனை? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பிரிவுகள் சரியான பார்த்திங்கன்னா 5 பிரிவுகள் உள்ளது. அடுத்து என்ன பாருங்கள், 1375 தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1997 ஏப்ரல் 17. ஆப்ஷன் ஏ வரும். 1997 ஏப்ரல் 17. அதே மாதிரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1993 அக்டோபர் 12. ஸோ நான் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வினா, கூற்றுகளை ஆராய்க. எது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏ தான் பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் உள்ள அட்டவணை பார்த்தீங்கன்னா 6வது அட்டவணை கிடையாது, 7வது அட்டவணை. செகண்ட் பி பாருங்கள், மாநில மனித உரிமைகள் ஆணையம் இதனை விசாரிக்கும்னா மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் உள்ள மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் போகாது, மாநில பட்டியல் பொதுப்பட்டியல். அடுத்து சி பாருங்கள், குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் பிரிவு பார்த்தீங்கன்னா 24வது பிரிவு என்பது சரி. ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் பிரிவு 39F என்பது சரி. அடுத்த வினா, கூற்றுகளை ஆராய்க. சரி, இதில் எது சரி தவறுன்னு பாருங்கள். ஒரு தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குழந்தை உரிமைகள் தொடர்பான ஐநா மாநாட்டின் அறிக்கை 1979 நவம்பர் 20 வெளியிடப்பட்டது. 1989 வரும். 1989 வரும், 79 வராது. இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயலும் என கூறும் பிரிவு 45 என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், சர்வதேச பெண்கள் ஆண்டு ஐநா அறிவித்தது 1978 சரி. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1979 ஐநா அறிவித்தது சரி. அடுத்த வினா, 1378 கூற்றுகளை ஆராய்க. சில எது சரி தவறுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குழந்தை தொழிலாளர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1986 வரும். ஸோ இதில் மென்ஷன் இருப்பாருங்க 1986 வரும். குழந்தை தொழிலாளர் சட்டம் இயற்றப்பட்டது 1986. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பிரிவு 21A குறிப்பிடுகிறது சரி. சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2000 என்பது சரி. 15 வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்யும் சட்டம் 1986 குழந்தை தொழிலாளர் சட்டம் என்பது சரி. அடுத்த வினா, 1379 கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் எது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஸோ பாதுகாப்பு சொல்லலாம், போக்சோ சட்டம் ஃபஸ்ட்டு ஏ தான் தவறானது. போக்சோ சட்டம் பார்த்திங்கன்னா 2012, 2010 கிடையாது, தவறு இது. செகண்ட் பி பாருங்கள், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் தான் போக்சோ சட்டம் என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், குழந்தைகளுக்கான 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொடர்பு 1098 என்பது சரி. 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஐக்கிய சபை மாநாட்டில் பெண்களுக்கு எதிராக அனைத்து பாகுபாடுகளையும் நீக்குவதாக ஏற்றுக்கொண்டது என்பது சரி. அடுத்த வினா, 1380 கூற்றுகளை ஆராய்க. சரி, எது சரி தவறுன்னு பாருங்கள். ஸோ தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 5வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1995 பெய்ஜிங் இருக்குது, தவறு இது. பார்த்தீங்கன்னா 4வது உலக மகளிர் மாநாடு வரும். 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு தான் 1995 பெய்ஜிங் மாநாடு, சீனாவில் உள்ள பெய்ஜிங் என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், 1995 பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்த செயல்பட்டு வரும் அமைப்பு யூனிஃபெம் என்பது சரி. அடுத்து சி, பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு தான் இந்த யூனிஃபெம் என்பது, இதுவும் சரி. அடுத்து டி பாருங்கள், விதவைகளின் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் இந்து மறுமண சட்டம். ஸோ அந்த நம்ம படிச்சிருப்போம் அந்த ஹிஸ்ட்ரியில் 1856 ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கும் 1856. அடுத்த வினா பொறுத்துக, பெண்களுக்கான சட்டங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம், நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்து மறுமண சட்டம் 1856 என்பது சரி. இந்து திருமண சட்டம் 1955 வரும். இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம் பார்த்தீங்கன்னா 1961 என்பது சரி. அடுத்த வினா பொறுத்துக, பெண்களுக்கான சட்டங்கள். ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் பார்த்தீங்கன்னா 1997 இயற்றப்பட்டது.
அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் பார்த்திங்கன்னா 1999 இயற்றப்பட்டது. மகப்பேறு நலச்சட்டம் 1961. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2005. அடுத்த வினா கோழியிடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ உரிமை உண்டு. இங்கே உரிமை வரும். அடுத்து செகண்ட் பாருங்கள், மனித உரிமை என்பது மனித உரிமை பார்த்திங்கன்னா இயல்பான உரிமைகள். மனித உரிமைகள் இயல்பான உரிமைகள். இங்கே உரிமை, இங்கே இயல்பான உரிமைகள் வரும். அடுத்து 3 பாருங்கள், மாநில மனித உரிமைகள் ஆணையம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா 1997 ஏப்ரல் 17 1997 ஏப்ரல் 17. அடுத்த என்ன பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் 24ஆம் சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. 5 பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24. அடுத்த நான் பொறுத்துக்க, எலினா ரூஸ்வெல்ட். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த 1948 மனித உரிமை ஆணையத்துக்கான இந்த அலௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதுக்கு வரும். அடுத்த செகண்ட் பாருங்கள், சைரஸ் லிண்டர். ஸோ உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம் தான் சைரஸ் லிண்டர். அடுத்து 3 பாருங்கள், பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 பார்த்தோம். குழந்தை உதவி மையம் பார்த்திங்கன்னா 1098 பார்த்தோம். வாழ்வியல் உரிமைகள். ஸோ இது பார்த்திங்கன்னா உலகின் வராது. வாழ்வியல் உரிமைகள் பார்த்திங்கன்னா அடிமை தளத்திலிருந்து விடுதலை. அரசியல் உரிமை பார்த்திங்கன்னா வாக்களிக்கும் உரிமை என்பது ஒரு அரசியல் உரிமையில் வரும். அடுத்து பாருங்கள், சரியா தவறா 1385. ஃபஸ்ட்டு பாருங்கள், மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரி என்பது தவறு. மனித உரிமைகள் பார்த்திங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஒரே மாதிரி இருக்கும். வாழ்வியல் உரிமைகள் பார்த்திங்கன்னா மாறுபடும். அடுத்து செகண்ட் பாருங்கள், மனித மற்றும் குடிமகனின் உரிமைகள் அறிவிப்பு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது தவறு. பார்த்திங்கன்னா முதல்ல பிரான்ஸில் தான் அறிவிக்கப்படும். அடுத்து 3 பாருங்கள், 1993ஆம் ஆண்டு மனித உரிமை சட்டம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக வழிவகுத்தது என்பது சரி. அடுத்து 4 பாருங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிகாரம் பெற்றது என்பது தவறு. இதுக்கு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் தண்டனை வழங்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு இழப்பீடு தான் செய்ய பரிந்துரைக்கலாம், ஆனால் தண்டனைக்கெலாம் அதிகாரம் கிடையாது இதுக்கு. அடுத்து பாருங்கள் 5, மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது சரி. அடுத்து 1386, சரியான கூட்டை தேர்ந்தெடு. சரி, இது எது சரின்னு பாருங்கள், எது சரி தவறுன்னு பாருங்கள். ஸோ முன்னாடி பார்த்தது தான். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா தவறானது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்தன்னு வருது. அரசியலமைப்பு சாராதது. அதில் சட்ட ரீதியாக முன்னாடி பார்த்தோம். சட்ட ரீதியானது, அரசியலமைப்பு சாராதது. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரமான அமைப்பு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டது என்பது சரி. ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் மட்டும் தவறு. அரசியலமைப்பு சார்ந்தது வராது, சாராதது வரும். அடுத்து பாருங்கள், 1387 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த குழு சரியானது அல்ல. எது தவறுன்னு பாருங்கள். தவறான கூட்டம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ. இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் தான் வருவார். ஸோ இது தவறு. இது 1993 நிறுவப்பட்டது. மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை சரி. அடுத்து லாஸ்ட் ஒன்று, இந்த ஆணையம் தனது ஆண்டின் அறிக்கையை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறது சரி. அடுத்து நான் பாருங்கள், 1388 கூற்று காரணம். கூற்று பாருங்கள், டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது என்பது சரி. காரணம் பாருங்கள், இது எலினா ரூஸ்வெல்ட்டின் பிறந்தநாளை நினைவு கூறுகிறது தவறு. ஸோ இந்த நாளில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, பிறந்தநாள்லாம் கிடையாது. அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றை ஆராய்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு என்பது தவறு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தான் பல உறுப்பினர் கொண்டது, மாநில உரிமைகள் ஆணையம் வராது. செகண்ட் பாருங்கள், மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு என்பது சரி. இதில் முக்கியமானங்கள் பார்ப்போம். 1390 வினா பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் ஒரு கூற்று தவறாக இருக்குது, எந்த கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. வஜ்ஜிக்களிடையே குற்ற வழக்குகளை விசாரிக்கும் எத்தனை குளிக்காக்கள் இருந்தன? 12 குளிக்காக்கள் இருக்குது. 8 குளிக்காக்கள் தான் இருந்தது, 12 குளிக்காக்கள் என்பது தவறு. ஃபர்ஸ்ட் இயர் பாருங்கள், பண்டைய காலத்தில் நீதியின் மூலதனமாக விளங்கியவர் அரசர் என்பது சரி. பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுத்தவை மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்னவல்கிய ஸ்மிருதி என்பது சரி. அடுத்த டி பாருங்கள், கணங்களின் குடியரசுகளின் நீதிமன்றத்தின் பெயர் குலிக்கா என்பது சரி. ஸோ இந்த குலிக்கா தான் பார்த்தீங்கன்னா 8 இருந்தது, 12 கிடையாது. அடுத்த வினா பாருங்கள், 1391 கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது, எந்த கூற்றுன்னு பாருங்கள்.
தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தவறான கூற்று. பைக்காயி பெரோஷாகி சட்டத் தொகுப்பு 1670ஆம் ஆண்டு அக்பரால் பட்வாயி ஆலம்கீர் என மாற்றியமைக்கப்பட்டது. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்பர் காலத்தில் வராது. ஸோ ஆலம்கீர் என்பது பெயரும் பார்த்தீங்கன்னா அக்பருக்கு செட் ஆகாது. ஸோ ஆலம்கீர் வந்து அவுரங்கசீப் தான் வரும். இந்த காலம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் வரும். அதனால் அக்பர் வர மாட்டார். இங்கே வந்து அவுரங்கசீப் தான் வருவார். இது ஒரு கூற்று தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையல் நடைமுறை சட்டங்கள் பைக்காயி பெரோஷாகி என அழைக்கப்பட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, சரியானது. அடுத்து சி பாருங்கள், இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் உச்சநீதிமன்றம் வில்லியம் கோட்டை கொல்கத்தாவில் அமைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் கொல்கத்தாவில் அமைக்கப்பட்டது என்பது சரி. அடுத்த என்ன பாருங்கள், 1392 கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுலேயும் பாருங்கள் ஒரு கூட்டம் தவறாக இருக்குது. எந்த கூட்டம்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. மதராஸில் 1805 உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது என்பது தவறு. மதராஸில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1801 வரும், 1805 வராது. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்த சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 1773 என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், இந்தியாவில் ஆங்கில ஆட்சியில் முதன்மை தலைமை நீதிபதி எலிஜா இம்பே என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், பம்பாயில் 1824 உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது என்பது சரி. அடுத்த வினா 1393 கூற்றுகளை ஆராய்ங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. காரன்வாலிஸ் ஆட்சி காலத்தில் கல்கத்தா, முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றம் நீக்கப்பட்டதுன்னு இருக்குது. இது காரன்வாலிஸ் ஆட்சி காலம் வராது, ஃபெண்டிங் பிரபு ஆட்சி காலம் வரும். ஃபஸ்ட் ஏ பாருங்கள், உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தவர் காரன்வாலிஸ் என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், இந்தியாவில் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் என்பது சரி. இது 1862. அடுத்து டி பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், 1394 கூற்றுக்களை ஆராய்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். இதில் தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சதர் திவானி அதாலத், சதர் நிசாமத் அதாலத் ஆகியன மதராஸில் நிறுவப்பட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்ட இடம் அலகாபாத். இது பார்த்தீங்கன்னா ஒரு குடிமையியல் சட்டங்கள் நிறுவப்பட்ட இடம் வந்து மதராஸ் வராது, அலகாபாத் வரும். இது ஒன்றும் தவறு. பி பாருங்கள், மெக்காலேவால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், மெக்காலே சட்ட ஆணையம் மூலம் உரிமையல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1859 என்பது சரி. மெக்காலே சட்ட ஆணையம் மூலம் இந்திய தண்டனை சட்டம், ஸோ இது உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1860 என்பதும் சரி. அடுத்த வினா 1395 கூற்றுக்களை ஆராய்க. எது சரி எது தவறுன்னு பாருங்கள். இந்த கூற்றில் இதில் தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பை வகுத்து கூறும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 124 to 147 வரும். ஸோ 120 to 147 வராது, 124 to 147. இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், இந்திய அரசு சட்டம் 1935ஆம் ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது என்பது சரி. எக்ஸாம்பிள் கேட்கலாம், கூட்டாட்சி நீதிமன்றங்கள் எந்த சட்டம்னா 1935 இந்திய அரசு சட்டம். அடுத்து பி பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டனா 1950 ஜனவரி 28. அடுத்து டி பாருங்கள், ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி மான்டெஸ்கியூ, பிரெஞ்சு தத்துவஞானி என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், 1396 கூற்றுக்களை ஆராய்க. எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறுன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா அனைத்து கூற்றுகளும் சரி. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் என்பது சரி. குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பது அமர்வு நீதிமன்றம் என்பது சரி. கிராம அளவில் உரிமையல் மற்றும் குற்றவியல், ஸோ இது ரெண்டும் விசாரிப்பது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து நீதிமன்றம் என்பது சரி. நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் வருவாய் நீதிமன்றம் என்பதும் சரி. அடுத்த வினா 1397 கூற்றுக்களை ஆராய்க. ஸோ இதுலேயும் பாருங்கள் ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இதில் இருக்க கூற்றுகள் எல்லாமே முக்கியம். எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க அந்த லோக் அதாலத்தை பற்றி.
முதல் லோக் அதாலத் எங்கு நடைபெற்றதுனா குஜராத் என்பது சரி. ஜூனாகத் என்பது அதில் இங்கே குஜராத்தில் ஜூனாகத் என்பது சரி. ஆனால் ஆண்டு பார்த்திங்கன்னா 1982 வரும், 87 வராது. 1982 நடைபெற்றிருக்கும். ஃபஸ்ட்டே பாருங்கள், விரைவான நீதியை வழங்க மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியில் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தான் லோக் அதாலத் என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், லோக் அதாலத்திற்கு தலைமை ஏற்பவர் 3 நபர்கள் என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், 2000 ஆண்டு முதல் விரைவு நீதிமன்றங்கள் கொண்டு வரப்பட்டன என்பது சரி. அடுத்த வினா 1398 கூற்றுக்களை ஆராய்க. ஸோ இதுலேயும் ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான கண்டுபிடிச்சலாம் பார்த்தோன்னே. ஆப்ஷன் டி வந்து தவறான கூற்று. பொதுநல வழக்கு. ஸோ இதை அறிமுகப்படுத்தியது பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் கிடையாது, உச்சநீதிமன்றம். ஃபஸ்ட்டே பாருங்கள், உச்சநீதிமன்றம் தலைமையிடம் உள்ள இடம் பார்த்திங்கன்னா டெல்லி என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். ஸோ நிறைய டைம் எக்ஸாம் கேட்கப்பட்டனா உச்சநீதிமன்றம் என்பது சரி. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் 3 மாநிலங்களுக்கும் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் செயல்படுகிறது என்பது சரி. அடுத்து பாருங்கள், புக் பேக் கொஸ்டின். டேஸுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்பாங்க. குடிமக்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு இடையே 2 மாநில அரசாங்கங்களுக்கு இடையே தீர்வு காண்பதற்கு நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் 2 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? 2 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை. ஸோ அதிகார வரம்பு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தான் முதன்மை அதிகார வரம்பு மூலமாக தீர்க்க முடியும் 2 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனையை. ஸோ இந்த அதிகார வரம்புலாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பாருங்கள், பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். அடுத்து என்ன, பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் ஆல்ரெடி பார்த்தோம்னா ஆன்சர் உச்சநீதிமன்றம். அடுத்தோன்னா, இந்தியாவில் உச்சநிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? ஒன்றே ஒன்று தான், உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி. FIR என்பது முதல் தகவல் அறிக்கை. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஸோ இதுவும் ஆல்ரெடி பார்த்தோம். குற்றவியல் பார்த்தீங்கன்னா அமர்வு நீதிமன்றங்கள் வரும். அடுத்து பாருங்கள், கோயிட்டிடங்களை நிரப்புக. டேஸ் நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான உயர்நீதிமன்றம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பழமையானது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா உயர்நீதிமன்றம். ஃபஸ்ட்டு கொல்கத்தா உயர்நீதிமன்றம். அடுத்து என்ன பாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் டேஸ் மற்றும் டேஸ் உடன் இந்திய நீதித்துறையை நிறுவியுள்ளன. இது பார்த்திங்கன்னா சுதந்திரமான மற்றும் நடுநிலைத்தன்மை. நீதித்துறை பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்கணும், அதே சமயம் நடுநிலைத்தன்மையுடன் இருக்கணும். அடுத்து பாருங்கள், 3வது வினா, புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவஞானியான டேஸ் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா பிரெஞ்சு தத்துவஞானி மான்டெஸ்கியூ. அடுத்து 4வது வினா பாருங்கள், டேஸ் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. இது பார்த்திங்கன்னா உரிமையல் சட்டங்கள் வரும். 5 பாருங்கள், பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் டேஸ் நீதியை வழங்கின. ஸோ இது பார்த்திங்கன்னா தர்மத்தின்படி நீதியை வழங்கின. அடுத்த வினா பொறுத்துக. உச்சநீதிமன்றம். ஸோ இது பார்த்திங்கன்னா இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம். லோக் அதாலத் பார்த்திங்கன்னா விரைவான நீதி. ஸோ பார்த்தீங்கன்னா விரைவான நீதிமன்றங்கள். அடுத்து பார்த்து சார் எலிஜா இம்பே. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா முதல் தலைமை நீதிபதி, ஆங்கில ஆட்சியில் இருந்த முதல் தலைமை நீதிபதி. ஸ்மிருதி. ஸோ இது பார்த்திங்கன்னா சமூக கடமைகள், பண்டைய கால சமூக கடமைகள். அடுத்து பாருங்கள், 1409 சரியா தவறா? ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 1951ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது தவறு. 1950 வரும். அடுத்து செகண்ட் பாருங்கள், துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் அரபு மொழி. பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அரபு மொழியில் எழுதப்பட்ட என்பது சரி. 1723ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது என்பது சரி. சதர் திவானி அதாலத் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் என்பது தவறு. குற்றவியல் கிடையாது, குடிமையியல் நீதிமன்றம். அடுத்து பாருங்கள் 5, இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களின் நீதியை பாதுகாக்கிறது என்பதும் சரி. 1410 சரியான கூற்றை தேர்ந்தெடு. பின்வரும் கூற்றை ஆராய்க. இதில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரியான கூற்று தான். மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த சட்ட ஆணையம் பார்த்தா இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது என்பது சரி. அடுத்து 1411 பின்வரும் கூற்றை ஆராய்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய தண்டனை சட்டம் 1860, கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1882, 1935 இந்திய அரசு சட்டம், கூட்டாட்சி நீதிமன்றம். ஸோ பார்த்தோம், கூட்டாட்சி நீதிமன்றம், இந்திய அரசு சட்டம் 1935.
அடுத்த வினா 1412 இந்திய உச்சநீதிமன்றம் பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல. ஸோ உச்சநீதிமன்றம் பற்றி எந்த கூற்று சரியானது அல்ல. தவறான கூற்று பார்த்தீங்கன்னா மூன்றாவது கூற்று, ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியாது என்று மாற்ற முடியும். ஸோ ஒன்று கூற்று மட்டும் தவறு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றம் ஆகும் என்பது சரி. அடுத்து இரண்டாவது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது அத்தியாயத்தின் கீழ் 5 படி நிறுவப்பட்டது என்பது சரி. அடுத்து லாஸ்ட் பாருங்கள், இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது என்பது சரி. அடுத்த வினா 1413 கூற்று, உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம். காரணம் பாருங்கள், இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் என்பது சரி. ஆவண நீதிமன்றம் தன் பதிவுகள் பார்த்தீங்கன்னா கீழ் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தும் என்பது சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்.